நீங்கள் ஒன்றுமே யூஸ்லெஸ்ஸாக ஒரு உதவாக்கரையா எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, ஒருவன் ஞானத்திலே குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருவார் அப்படிங்கன்னா, இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ளே உயிர் இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. யோவான் 6:63 சொல்லுகிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது, நான் சொல்லுகிற வசனத்தில் ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்புறம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்குது. உயிரற்ற காரியத்தை உயிரடைய வைக்கக்கூடிய வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்படி நீங்கள் சிந்தித்து பேசுகிறீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைகள் இருக்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்து இப்போவே நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை வளருவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உனக்கு ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, எந்த பலவீன தாக்குதல் உனக்கு வராது, வாதம் உன் கூட தணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய், அவர் உன்னை புல்லுள்ள இடத்தில் மேய்த்து அம்மந்த தனி என்று உன்னை கொண்டு போய் விடுவார், உனக்கு சிக்கலோ நெருக்கமோ எதுவுமே வராது, கர்த்தர் உன்னை மலைமேல் இருக்கிற பட்டமில் உயர்த்துவார். அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அதன்படி தான் இருப்ப, அதன்படி தான் வாழ்வ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கருத்தாய் நீங்கள் என்ன செய்யணும், போதிக்கணும். இந்த வார்த்தை என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பலனையும் கிருபையும் அது கொடுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க.